ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த இன்ட்ரோ வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில நம்மளுடைய சேனல பத்தின விஷயத்த நான் வந்து அதில சொல்லியிருப்பேன். என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அதில போய் செக் பண்ணிக்காங்க. ஸோ அதில நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோல வந்து நான் ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே. அந்த டாபிக் என்ன? அதுக்கான கான்செப்ட் என்னங்கிறத நான் வந்து சொல்லப் போறதில்ல. நான் போக போக இந்த வீடியோ எண்டுல இல்ல மிடில்ல நான் வந்து அத ரிவீல் பண்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் இந்த கான்செப்ட்ட வந்து அ ஒரு கதையா சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஸோ கதை சொல்லி போர் அடிக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன். ஓகே. ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பையன். பையன், அவர் பொண்ணு. நான் வந்து பையன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு பையன். ஸோ 2 கேரக்டர் இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ், ஒய் அப்படின்னு நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ எக்ஸுங்கிற அந்த கேரக்டர்ல இருக்கிற அப்பா வந்து தன்னுடைய குழந்தைய வந்து சின்னதிலிருந்து ஒரு தகப்பனா அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பண்ணணுமோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து தேவைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே அந்த அப்பா வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து நல்லா பார்த்துட்டு, மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அப்படி அந்த குழந்தைய வந்து வளர்த்துட்டு வர்றாரு. ஸோ இந்த பக்கம் இங்க ஒய் கேட்டகரியில இருக்கிற இந்த அப்பாவும் தன்னுடைய குழந்தைய வளர்த்துட்டு வர்றாரு. வளர்த்துட்டு வர்றாருன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படின்னா, அவருடைய வேலைகள மட்டும் தான். அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, அத வந்து பார்க்கறது கிடையாது. ஸோ, சின்ன வயசுல அதுக்கு கிடைக்கிற அந்த அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், தேவைகளா இருக்கட்டும், எதுவுமே ஒரு தகப்பனா அவர் வந்து அதெல்லாம் அந்த குழந்தைக்கு செய்யாம, அவரு, அவர் வேலை உண்டு, அவருடைய சம்பாத்தியம் உண்டுன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து வேலைய பார்த்து அவர் போயிட்டு இருக்கிறாரு. அந்த குழந்தையும் தானா வளருது. ஓகேங்களா? ஸோ, இப்படி காலங்கள் போயிட்டுருக்கு. வருடங்கள் ஆகிட்டிருக்கு. நெறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ, இந்த குழந்தைங்களும் வளர்ந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ, ஒரு அடல்ட் ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டாங்க. ஸோ, ஒரு சூழ்நிலையில இந்த 2 கேரக்டரும், இந்த எக்ஸ்ங்கிற கேரக்டரும், இந்த ஒய்ங்கிற கேரக்டரும் மீட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. இப்ப 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ, மீட் பண்றப்போ அவங்க 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போயிருக்கும், என்ன விஷயத்த அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க 2 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் எப்படியாக இருந்திருக்கும்னு கேட்டுட்டு இருக்கிற, பார்த்துட்டு இருக்கிற ஆஸ் அ ஆடியன்ஸா உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? நான் என்ன கன்டென்ட் உங்களுக்கு கொடுக்க வாரேன்? நான் எத பத்தி பேசிட்டு இருக்கேன், பேச போறேங்கிறத ஏதாவது உங்களால சின்னதா கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அப்படி ஏதாவது நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோல வர இந்த டைம வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி, உங்களுடைய ஆன்ஸர வந்து சொல்லுங்க. யார் யார் என்னெல்லாம் கெஸ் பண்ணியிருக்கீங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ நெறைய பேர் வந்து குட் பேரண்டிங் அண்ட் தென் குட்டுக்கும் நடக்கிற பேடுக்கும் நடக்கிற ஒரு அதுங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த விஷயம், சம்திங் அந்த மாரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ட பத்தி நான் பேசுவேன் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் வரும்னு நெனைக்கிறேன். மேபி நெறைய பேர் வந்து கரெக்ட்டான ஆன்சர் கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 கேரக்டர வச்சு நான் ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஓகே. அது என்ன விஷயம்னா, நம்போ டே டு டே லைஃப்ல நம்ம கடந்து போற, நம்மளோட இருக்கிற அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இந்த வீடியோல இந்த டாபிக்க வச்சு
நான் உங்ககிட்ட இப்போ இந்த ஸ்டோரி மூலியமா நான் கன்வே பண்றேன். அது வேற எதுவும் இல்லை. இயற்கை. நேச்சர். என்னடா இது? அப்பன், பையன் 2ம் டிஃபரெண்ட் கேரக்டரு. இதுக்கும் இந்த இயற்கைக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். ஒரு விதமான ஒரு தாட்டும் உங்களுக்கு வரலாம். நான் என்ன கான்செப்ட்ல நான் வந்து சொல்றேன்னா, அந்த அப்பான்னு அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த அப்பான்னு அந்த கேரக்டர வந்து நம்மள எடுத்துப்போமே. நான் எடுத்துக்கிறேன். கேட்டுட்டு இருக்கிற நீங்க, நீங்களும் அத எடுத்துக்கோங்க. இந்த 2 பேர்த்துல எந்த அப்பாவ நாம செலக்ட் பண்ணணுங்கிறத, அத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே. ஸோ, அந்த 2 பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் இயற்கைங்க. அந்த இயற்கைய வந்து எப்படியா நம்ப வந்து பார்த்துக்கணும், எப்படியா நம்ப அத பாதுகாத்துக்கணும், எப்படியா அந்த இயற்கைய வந்து அந்த சூழல் எப்படியா வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் தனிப்பட்ட மனிதர்களுடைய விஷயம். இப்போ அந்த இயற்கைனா என்னங்க? இயற்கைனா பொதுவா என்ன சொல்லுவோம்? அந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து 5 எலமென்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5ம் தான் வந்து பொதுவா வந்து இயற்கை. இதெல்லாமே ஒண்ணு சேர்த்தா அது இயற்கை, நேச்சர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறோம். ஸோ இந்த 5 எலமென்ட்டுமே நம்மளுக்கும் சரி, மற்ற ஜீவராசிகளுக்கும், ஜீவ ஜந்துக்களும் சரி, ரொம்பவே அவசியங்க. கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். இதெல்லாம் இல்லாம இருந்திருந்ததுன்னா, இந்த உலகம் எப்படியா இருந்திருக்கும்? நாம எப்படியா இருந்திருப்போம்? அதெல்லாமே நம்ம வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ, இயற்கையா எல்லாமே உருவாச்சு, இயற்கையா எல்லாமே நடக்குது, இயற்கையா எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு விஷயமா நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனா, அது எல்லாமே எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு சூழ்நிலை, சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்மளுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லப்போனா, ஒரு தண்ணி பஞ்சம் வரும்போது தான் அந்த தண்ணிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஒரு அது தேவைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். எப்படி பசிக்கும்போது அந்த ஆகாரம் கிடைக்காம போச்சுன்னா, அந்த பசியோடைய அரும நம்மளுக்கு தெரிகிறதோ, அதே மாதிரி தான். ஸோ, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள். அதுல ஏதாவது இம்பேக்ட் மனுஷனுக்கு நடக்கும்போது தான், மனுஷன் வந்து அத வந்து புரிஞ்சுக்கிறான். ஆனா, அதுபடி நடக்கிறான்னு கேட்டா கிடையாது. புரிஞ்சுக்கிறான், அந்த சமயத்துலலாம் செஞ்சுக்கிறான். ஓகே. இந்த மாரி நடந்து போச்சு. ஸோ, இதுக்கப்புறம் இந்த மாரி நடக்கக்கூடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்னு அந்த நேரத்துல அவன் நெனைக்கிறான். ஆனா, அது காலப்போக்குல அப்படியே வந்து இதானே இதானே சமாளிச்சுக்கலாம். இது வந்ததுன்னா அது அப்படியே போயிடும். அது அப்படியே நடந்துரும். அப்படிங்கிற ஒரு அசால்ட் தன்மையினால அவங்க வந்து எல்லாத்தையும் கடந்து போயிடுறாங்க. ஸோ, அப்பப்போ இந்த இயற்கை நம்மளுக்கு வந்து சுட்டிக்காட்டுது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குடா. இந்த மாரிலாம் வந்ததுன்னா என்னடா பண்ணுவீங்க? அப்படின்னு ஒரு சமயத்துல நம்மளுக்கு சுட்டிக்காட்டுது. நம்ப சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ விஞ்ஞானத்துல வந்து என்னென்னவோ கண்டுபிடிச்சு, என்னென்னவோ ஸ்டேஜஸ்ல வந்து மனுஷன் வந்து இப்போ ஏஐ ஆகட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனா, கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா, ஒரு சுனாமி வந்ததுன்னா, ஒரு புயல் வந்ததுன்னா, ஒரு அடமழை வந்ததுன்னா, ஒரு காட்டுத்தீ வந்ததுன்னா, என்ன நிலைமைக்கு அவன் ஆவான். கண்கூடா நம்ம நெறையவே பார்த்துருக்கோம். பார்த்துக்கிட்டும் இருக்கோம். இன்னும் இருக்கு. தரமான சம்பவங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்து கண்டிப்பா இருக்கு. இல்லாம போகாது. என்னதான் இயற்கைய வந்து அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு, எவ்வளோ சூப்பர்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத வந்து ரசிச்சாலுமே, அதுக்கு ஆப்போசிட்டா இப்படியும் விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் எதுக்காக அந்த அப்பா,
பையன் அந்த கதைய நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அப்பா, பையன் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்லங்கிற கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அந்த அப்பா வந்து தன்னுடைய பையன வந்து நல்ல விதமா வளர்த்து, அவனுக்கு சின்ன வயசுல இருந்து வளர்ற வரைக்கும் அவனுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ்ல என்னென்ன தரணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்து எடுத்து அவர் பண்ணியிருக்கிறாரோ, அதுபடி அந்த பையன் வந்து வளர்ந்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கான். அதே மாதிரி ஆப்போசிட்ல இந்த ஒய் கேட்டகரில இருக்கிற இந்த அப்பா தன்னுடைய பையன எப்படி வளர்க்கக்கூடாதோ, அப்படியெல்லாம் ஆப்போசிட்டா அவரு பண்ணதுனால, அந்த பையன் வந்து வளர்ந்து ஒரு குற்றவாளியா, அந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ல அவன் இருக்கிறான். சம்டைம்ஸ் இந்த இயற்கை வந்து இந்த மனுஷங்களுக்கு ஒரு சில பாடங்கள வந்து கத்துக் குடுக்கணும். ஏன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. "இதை ஒருவன் தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்?" சொல்லிட்டு. இப்போ இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல வருது. என்னென்னலாம் அதுக்கு வேண்டி நம்ம வந்து செய்யணும். அப்படிங்கிறத நாலேட்ஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவாவே எல்லாருக்குமே இருக்கு. ஸோ நெறைய இடத்துல பாருங்களேன். நெறைய பேர் வீடு கட்டுவாங்க. ஆனா, அந்த மழைநீர் போறதுக்கான வசதி இல்லாம அவங்க கட்டுவாங்க. கிடைக்கிற இடமெல்லாம் பில்டிங் கட்டி விட்டுடுவாங்க. அந்த இடம் வந்து ஏரி இடமா? அந்த இடத்துல வீடு கட்டுனா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. பில்டிங்கா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், கிடைக்கிற எல்லா லேண்ட்லயும் பில்டிங் கட்டி விட்டுற வேண்டியது. ஸோ, இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜஸா என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு காட்ட அழிச்சாங்க. காட்டுலருந்து கொஞ்சம் வெளிய வந்தாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா கிராமத்துக்கு வந்தாங்க. அப்படியே அந்த கிராமம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி சிட்டி ஆச்சு. சிட்டிலருந்து அப்படியே இனி அடுத்து என்னென்னலாம் போய்க்கிட்டு இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ, ஒரு கண்ட்ரிக்கு வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து அவசியம் தான். நெறைய பேர் வந்து இத வந்து ஒரு டிபேட்டா கொண்டு வருவீங்க. ஸோ, அதுக்குனால நம்ம வந்து கிராமத்து மாரியே இருக்க முடியுமா? நம்மளால காட்டிலேயே இருக்க முடியுமா? நம்ம இடத்த வந்து இப்படி வச்சுக்க முடியுமாங்கிற ஒரு டிபேட்ல வந்து நெறைய பேர் வரலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்தந்த இடத்துக்கு அந்தந்த விஷயத்த வந்து நம்போ செஞ்சா கரெக்ட்டா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். காட்ட அழிச்சோ, மரங்கள வெட்டியோ, இல்ல ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியோ, இல்லன்னா அந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு ஸ்கூலோ, காலேஜஸோ, இல்ல பெரிய வேர்ல்டு கிளாஸ் அபார்ட்மெண்ட்ஸோ, சொசைட்டிய பில்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்து இயற்கைக்கு அகெயின்ஸ்ட்டா பண்ணிட்டு வரனால தான், அப்பப்போ அவங்களும் நம்மளுக்கு வந்து ஒரு காட்டு காட்டுறாங்க. ஸோ, இதெல்லாமே நம்போ பராமரிச்சாலுமே, நம்மள மீறின ஒரு விஷயம் வந்து இயற்கையில நடக்க தான் செய்யும். அது யாராலயும் வந்து கெஸ் பண்ண முடியாது. யாராலயுமே வந்து அத வந்து தடுக்கவும் முடியாது. எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலும் கூட இந்த இயற்கைய வந்து கணிக்க முடியாது. என்ன டைம்ல என்ன வரும்? என்ன நடக்கும்? அதோடைய பாதிப்பு எவ்வளவா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணி வேணா எல்லாரும் சொல்லிர்லாமே தவிர்த்து, இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து யாராலயுமே கணிக்க முடியாது. ஸோ, இந்த இயற்கை வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி அதுங்களுக்கு அகைன்ஸ்ட்டா நம்ம விஷயங்கள பண்ணிட்டு இருக்கிற சமயம், கண்டிப்பா அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாடத்த சொல்லிக் குடுக்கும். அந்த பாடத்திலிருந்து நம்போ கத்துட்டு, அதுபடி நடக்கிறோமா? அப்படி இல்ல, ஒரு பக்கம் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். அது தலையெழுத்து. அது வந்து நம்ம கையில எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு, நம்ம அடுத்த கட்ட வேலைய பார்த்துட்டு, அதே மாதிரி இயற்கைக்கு அகைன்ஸ்ட்டா நம்ம வந்து செஞ்சுட்டு போறோமாங்கிறது, அது நம்மளுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பம். இப்போ கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி, நம்ப அந்த கதைக்கு போவோம். அந்த கதையில நான் முடிக்கும்போது ஃபைனலா, இதோ இந்த இமேஜ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த வந்து கேட்டிருந்தேன். இந்த இமேஜ பார்க்கும்போதே மேபி நெறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். நான் உங்ககிட்ட அந்த கதையில கன்வே பண்ணது, இந்த இமேஜ்ல இருக்கிற பேக்கிரவுண்ட். அந்த பேக்கிரவுண்ட நீங்க பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத வந்து நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. ஸோ, அதுல அவங்க என்ன பேசியிருந்திருப்பாங்க, அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து நான் கன்வே பண்ணி அப்படியே நான் இந்த வீடியோவ வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ் கேட்டகரியும், அந்த ஒய் கேட்டகரியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்க 2 பேருமே இயற்கை.
ஸோ ஒருத்தவங்க வந்து இயற்கையில் நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்க, இன்னொரு ஆப்போசிட்டில் அந்த ஒய் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து இயற்கையை வந்து அழிக்கிறதுக்காக அந்த இயற்கை வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நேச்சர் பியூட்டி, நேச்சர் டிசாஸ்டர் அப்படின்னு 2 நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க வந்து அந்த எக்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து இப்போ இவங்கிட்ட பார்த்து சில கேள்விகள் கேட்பாங்க கண்டிப்பா. நான் வந்து இவ்வளோ இதுவா இருக்கேன். நீ மட்டும் ஏன் வந்து இந்த மனித குலத்தையும், இந்த உலகத்தையும் நீ வந்து இந்த மாரி அழிக்கிறதுக்கு வேண்டி நீ வந்து ஏன் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த ஒய் கேட்டகரியில இருக்கிற அந்த டிசாஸ்டர் அது என்ன ஆன்சர் பண்ணியிருப்போம்? கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே நல்லவங்க கிடையாது. ஸோ அதுலயும் சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்களுக்கு புரியணும்னா, தெரியணும்னா, கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தா மாத்திரம் தான், அந்த நல்லவங்களுக்கும் சரி, அந்த கெட்டவங்களுக்கும் சரி, 2 பேருக்குமே அந்த ஒரு நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, எப்படி ஒரு திருடன் இருந்தா தான் ஒரு போலீஸ்காரனுக்கு வேல. அதே மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தா தான் ஒரு டாக்டருக்கு வேல. அதே மாதிரி ஒரு குற்றவாளி இருந்தா தான் நீதிபதிக்கு வேல. ஸோ இந்த மாதிரி நல்லதுன்னு நீ இருக்கிற சமயத்துல, கெட்டதுன்னு நான் ஒருத்தன் இருந்தா மாத்திரம் தான், நல்லதுங்கிற நீ எல்லாருக்கும் வந்து தெரிவ. ஸோ அதனால நான் என்னுடைய லைஃப்ப வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நான் வந்து இப்படி கெட்டதாவே நான் இருந்துக்கிறேன். அப்படின்னு அது பதில் சொல்லியிருந்திருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா கன்வே பண்ற ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய இயற்கைய, நம்மளுடைய சுற்றுச்சூழல, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு என்னென்னலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து விஷயங்கள செய்யணுமோ, அந்த விஷயம் நம்ம வந்து செய்வோம். என்னதான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாலுமே, இந்த இயற்கை இது இல்லன்னா, நம்ப இல்ல. ஸோ நம்போ விஞ்ஞானத்தில அது இது நம்ம வந்து கண்டுபிடிச்சு, வேற வேற கட்டத்துக்கு போகலாம். பட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது இந்த இயற்கையில ஏதாவது ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு அழிவுகள் வந்தா, அது மாடி வீடா இருக்கட்டும், குடிசையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் இந்த பூமிக்கு கண்டிப்பா அது இரையா மாறும். ஸோ எல்லாம் அத மைண்ட்ல வச்சுக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, கண்டிப்பா அத கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு சொல்லுங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கிறதுனால, நான் எப்படி உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு சரியா தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஸோ இதில ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணும். கொஞ்சம் கூட நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியா புரியிற மாதிரியோ, இல்ல கன்வே பண்ண மாதிரியோ, நான் வந்து ஏதாவது ட்ரை பண்ணணும்னா, அத கமெண்ட்ஸ் மூலியமா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பா இன்னும் வர டேஸ நான் அதுக்கேத்த மாதிரி நான் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே இவ்வளோ பொறுமையா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ப சந்திப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு நல்ல வீடியோல நம்ப சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட். பபாய்.